முன்பொரு காலத்துல மணல்பட்டி அப்படின்னு ஒரு குட்டி கிராமம் இருந்துச்சு. விடியற் காலையிலேயே வீடு வீடா மல்லிகை வாசம், கிணத்தடியில பொம்பளைங்க தண்ணி இறைக்கிற சத்தம், ஆடு மேய்க்கிற பசங்களோட கத்தல். இப்படி அமைதியா இருக்கிற ஊர்ல தான் கதம்பன்னு ஒரு மண்பாண்ட கலைஞன் இருக்கிறான். அவன் செய்யற குடம்னா அப்படி ஒரு தரம். ஊர் விசேஷம், கோவில் திருவிழான்னு எதுவா இருந்தாலும் கதம்பன் குடம் இல்லாம நடக்காது. ஆனா இன்னைக்கு அவன் வாழ்க்கையிலேயே நடக்க கூடாத ஒண்ணு நடந்துடுச்சு. நிலக்கிழார் வேலாயுதம் 3 வருஷமா காத்து கிடந்து ஸ்பெஷல் ஆர்டர் கொடுத்து அடிக்கடி நினைவூட்டி செஞ்ச அந்த ஆன்டிக் ஸ்டைல் பெரிய குடம், அது கொண்டு போற வழியில கதம்பன் கை நழுவி தரையில விழுந்து சிதறிடுச்சு. கதம்பா, கண்ணை திறந்து என்ன பாரு, முதல்ல தரைய பாரு, என்ன கிடக்கு அங்க? அது வந்து குடத்தோட ஓடுங்க. ஓடுங்க நான் சொல்றேன். 3 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன் கதம்பா. என் தாத்தா பயன்படுத்தின அதே மண்ணு, அதே அளவு, அதே வடிவம்னு பார்த்து பார்த்து செய்ய சொன்னேன். அதுக்காக எத்தனை வாட்டி உன்னை வந்து பார்த்திருப்பேன் கோவிந்தா? எத்தனை முறைடா சொன்னோம்? ஐயா, ஒரு 7-8 வாட்டியாவது சொல்லிருப்போங்க. 7 வாட்டி சொல்லியும் ஒரு குடத்தை கொண்டு வர்றப்ப கைய நழுவ விட்டுடுவியா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நீ எல்லாம் ஒரு குயவன்னு சொல்லிக்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு. ஐயா, வர்ற வழியில ஒரு கல்லு கால்ல தட்டிடுச்சுங்கய்யா. தெரியாம நடந்துருச்சு. வேணும்னே பண்ற ஆளா நானு? தப்பு நடந்துருச்சுங்க, மன்னிச்சுடுங்கய்யா. மன்னிப்பு கேட்டா என் பரம்பரை சொத்து அந்த குடம் திரும்பி வந்துடுமா? அது எங்க தாத்தாவோட தாத்தா காலத்து குடம்டா. அந்த பாரம்பரியத்தை இப்போ மண்ணோட மண்ணாக்கிட்டியே. இதுக்கு உனக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு நீயே சொல்லு. ஐயா, நான் வேற ஒண்ணு புதுசா செஞ்சு தந்துடுறேங்க. அதே மாதிரி செஞ்சுடுறேன். புதுசா செஞ்சா அது அசலுக்கு ஈடாகுமா? அந்த பழைய குடத்துல எங்க தாத்தாவோட கைப்பட்டிருக்கும். அந்த ராசி, அந்த பாசம் புதுசுல வருமா? அறிவிருக்கா உனக்கு? ஐயா, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. என்னால முடிஞ்சதை செய்யறேன். அதுதான் சரி. நீ என் வீட்டுல வேலை பாக்குறதுக்காக உன்னோட 5 சென்ட் நிலம் என் பேர்ல தான் ரெஜிஸ்டர் ஆகி இருக்கு. அந்த நிலத்தை உடனே என் பேருக்கு மாத்தி எழுதி தந்துடு. இல்லனா 50,000 ரூபாய் நஷ்ட ஈடு கொடு. இதுல எதுன்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. 1 வாரம் டைம் தர்றேன். அதுக்கு மேல போச்சுன்னா கோர்ட் நோட்டீஸ் வரும், பாத்துக்கோ. ஐயா, 50,000 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? என் மொத்த சேமிப்பே 8,000 தான் இருக்கு. நிலம் போயிடுச்சுன்னா நாங்க தெருவுல தான் நிக்கணும். என் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் எங்க போவாங்க? அது உன்னோட பிரச்சனை, எனக்கு அது தேவையில்லை. உன் குடும்பத்தை நீ பாத்துக்கோ, என் நஷ்டத்தை நான் பாத்துக்கிறேன். கோவிந்தா, இவனை முதல்ல கிளப்புற வழிய பாரு. 1 வாரம் தான் டைம், 1 நாள் கூட எக்ஸ்ட்ரா கிடையாது. கதம்பன் அப்படியே ஆடி போய் வீட்டுக்கு வந்தான். கால் தானா மெதுவா நடக்குது. 5 சென்ட் நிலம், எங்க தாத்தா பாடுபட்டு சேர்த்த நிலம் போயிடுமா? இதே நினைப்பு தான் அவன் மனசுல ஓடிட்டு இருக்கு. சாந்தி உள்ள சமைச்சிட்டே இருக்கா. கதம்பன் முகத்தை பார்த்ததுமே அவளுக்கு ஏதோ வில்லங்கம்னு புரிஞ்சிடுச்சு. என்னங்க, காலையில இருந்து ஒரு வாய் கூட சாப்பிடல. இப்போ முகம் போன போக்க பார்த்தா ஏதோ சரியில்லையே. என்ன ஆச்சு? நேரடியா சொல்லுங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. வேலாயுதம் ஐயாவோட அந்த ஸ்பெஷல் குடம் கை நழுவி விழுந்துருச்சு. நழுவி விழுந்துருச்சா? உடைஞ்சு போச்சா? ஆமா, சுக்குநூறா உடைஞ்சு போயிடுச்சு. ஐயோ, அதுக்கு எதுக்குங்க இப்படி பயப்படுறீங்க? குடம் உடைஞ்சா இன்னொன்னு செஞ்சு கொடுத்தா போச்சு. அதுதான் இல்லம்மா, புதுசா செஞ்சு தரதை ஐயா ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. நம்ம நிலத்தை எழுதி தர சொல்றாரு. இல்லனா 50,000 ரூபாய் பணம் வேணுமாம். 1 வாரம் தான் டைம் கொடுத்திருக்காரு. என்னது, நிலத்தையா? அந்த 5 சென்ட் நிலத்துல தான் 5 தலைமுறையா வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்க தாத்தா அந்த மண்ணை தொட்டு கும்பிடுவாரு. ஒரு குடம் உடைஞ்சதுக்காக நிலத்தை கேக்குறாரா அவரு? கோர்ட்டுக்கு போவேன்னு வேற மிரட்டுறாரு. வக்கீல் கோர்ட்டுன்னு அலையறதுக்கு நம்ம கிட்ட ஏது பணம்? என்ன பண்றதுன்னே தெரியலையே. சரி, அதை விடுங்க. முதல்ல ஒரு காரியம் பண்ணுங்க. இப்போவே போய் நம்ம அம்மணி அக்காவை கூட்டிட்டு வாங்க. இந்த நேரத்துல அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? நம்ம கஷ்டத்தை அவங்க எப்படி தீர்ப்பாங்க? அவங்க தீர்க்க வேண்டாம், ஆனா நமக்கு தேவையான விஷயத்த அவங்க சொல்லுவாங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல போங்க. உன்கிட்ட ஏதாவது திட்டம் வச்சிருக்கியா? யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஆனா அதுக்கு சில விவரங்கள் தெரியணும். நீங்க பேசாம போய் அம்மணி அக்காவை இங்க வர சொல்லுங்க. கதம்பன் கிளம்பி போனான். சாந்தி ஒரு நிமிஷம் யோசிச்சா. வேலாயுதம் பெரிய ஆளுதான், ஆனா சாந்திக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவனுக்கும் ஒரு பலவீனம் இருக்கும். அந்த பலவீனத்தை புடிச்சா போதும். அம்மணி அக்கா வந்தாச்சு. அவங்க வந்தாலே போதும். இந்த ஊர்ல எந்த குடும்பத்துல என்ன நடக்குது, யாரோட ஜாதகம் என்ன, எந்த வீட்டுல நேத்து சண்டை வந்துச்சுன்னு எல்லா கதையும் அத்துப்படியா தெரியும். அவங்க ஒரு நடமாடும் தகவல் சுரங்கம். சாந்திக்கு இது நல்லாவே தெரியும். சாந்தி நேத்து பக்கத்து வீட்டுக்காரி சொல்லிட்டு இருந்தா, வேலாயுதம் வீட்டுல யாரோ பயங்கரமா சத்தம் போடுறது கேட்டுச்சாம். சரி, கதம்பன் எதுக்காக இப்போ ஏதோ நாட்டையே இழந்தவன் மாதிரி உட்கார்ந்துருக்கான்? அக்கா, அது அப்புறம் சொல்றேன். முதல்ல ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த வேலாயுதம் ஆளு எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? வேலாயுதத்தை பத்தியா கேக்குற? அவன் கதையை சொல்ல ஆரம்பிச்சா நாளே பத்தாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்றேன், அவன் பேராசை பிடிச்சவன். அதுவும் எப்படிப்பட்ட பேராசை தெரியுமா?
இலவசமா கிடைக்கும், அதுல லாபம் வரும்னு யாராவது ஒரு வார்த்தை சொன்னா போதும், அது நிஜமா பொய்யான்னு கூட பார்க்க மாட்டான், அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு குதிச்சுடுவான். அந்த பேராசை எந்த விஷயத்துல அதிகமா வரும்? அவரோட பலவீனம் என்ன? சாந்தி, ஒரு கதை கேளு. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வியாபாரி ஊருக்குள்ள வந்தான். வேப்ப மரத்துல இருந்து எடுத்த சுத்தமான தேன் இருக்கு, 10 லிட்டர் ஒரே விலையில தர்றேன்னு சொன்னான். வேலாயுதம் அதை நம்பி எதுவுமே விசாரிக்காம 2000 ரூபாயை தூக்கி கொடுத்தான். அப்புறம் பொட்டலத்தை பிரிச்சு பார்த்தா அது வெறும் வெங்காயத்தோல ஊற வச்ச தண்ணி. அந்த வியாபாரியை அதுக்கப்புறம் யாராலையும் பிடிக்க முடியல. இதை நான் என் கண்ணாலேயே பார்த்தேன். நிஜமாவாக்கா சொல்றீங்க? இது மட்டும் இல்ல, இன்னொன்னு முக்கியமானது. அவனுக்கு இந்த ஆன்டிக் பொருள்கள்னா ஒரு பைத்தியமே இருக்கு. பழைய அரண்மனை பொருள், பழைய செப்பு காசு, 100 வருஷமான குடம்னு யாராவது சொன்னா எப்படியாவது அதை வாங்கி வச்சுக்கணும்னு துடிப்பான். ஏன்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு மியூசியம் கட்டி அதுக்கு தன் பேரை வைக்கணும்னு கனவு கண்டுட்டு இருக்கான். பழைய பொருளா? ரொம்ப சரி. அக்கா, இன்னொரு கேள்வி. அவன் தனக்கு தெரிஞ்சவங்க சொன்னா நம்புவானா? தெரிஞ்சவங்கன்னா யார சொல்ற? கோவிந்தன் சொன்னா நம்புவான். ஆனா இப்போ கோவிந்தனுக்கும் வேலாயுதத்துக்கும் இடையில ஒரு மனத்தாங்கல் ஓடிட்டு இருக்கு. என்ன அது? கோவிந்தனுக்கு 3 மாசமா சம்பளம் கொடுக்கலையாம். நேத்து சந்தையில பார்த்தேன், முகம் வாடி போய் நிக்கிறான். ஒரு பெருமூச்சை விட்டுட்டு, அக்கா, இந்த ஐயாவுக்கு ஒரு நாளைக்கு தகுந்த பாடம் கிடைக்கணும்னு என்கிட்ட சொன்னான். 3 மாசமா சம்பளம் தரலையா? அக்கா, இந்த முனியாண்டி அண்ணன் எப்படிப்பட்டவரு? முனியாண்டியா? அவரு நேர்மையான ஆளு, வளைஞ்சு கொடுக்கவே மாட்டாரு. வேலாயுதம் ஒரு முறை நிலப்பத்திரத்துல தில்லுமுள்ளு பண்ண பார்த்தப்போ வாசலோட அனுப்பி வச்சுட்டாரு. ஆனா ஒண்ணு, ஆதாரம் இல்லாம அவரு எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாரு. அவருக்கு சரியான ஆதாரம் வேணும். ஆதாரம் கண்டிப்பா கிடைக்கும் அக்கா. ரொம்ப நன்றி. என்ன பிளான் போடுற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்னன்னு சொல்லு, நான் ஏதாவது உதவி பண்ணணுமா? உங்க பற்றையில இருக்கிறதுலயே ரொம்ப பழசா, பார்க்கவே வித்தியாசமா இருக்கிற ஒரு மண்குடத்தை எடுத்துட்டு வாங்க. அதுல என்ன டிசைன் இருக்கு, என்ன குறியீடு இருக்குன்னு எல்லாத்தையும் தெளிவா பார்த்து வைங்க. மண்குடமா? எதுக்கு? இதுக்கும் நம்ம பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம்? கேள்வி கேட்காம முதல்ல போய் குடத்தை எடுத்துட்டு வாங்க. உங்க முப்பாட்டன் செஞ்சது ஏதாவது இருந்தா அது இன்னும் நல்லது. ஒண்ணு இருக்கு, பற்றையோட மூளையில கிடக்கு. பார்க்கவே ரொம்ப பழசு மாதிரி இருக்கும், ஆனா அது எங்க கொள்ளு தாத்தா காலத்துது. ரொம்ப சரி, அதையே எடுத்துட்டு வாங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். கதம்பன் போனான். சாந்தியோட மனசுல பிளான் இப்போ தெளிவா தெரிய ஆரம்பிச்சது. முதல் வேலை, கோவிந்தனை சரியான நேரத்துல சந்திச்சு அவன் மூலமா வேலாயுதத்தோட பேராசைய தூண்டணும். மறுநாள் காலை சாந்தி கோயில் போற வழியில கோவிந்தனை தற்செயலா பாக்குற மாதிரி போறா. கோவிந்தன் காலையில சாமி கும்பிட வருவாருன்னு அம்மணி அக்கா சொன்ன தகவல் அவளுக்கு கை கொடுத்துச்சு. கோவிந்தன் அண்ணா, என்ன இப்பதான் கோயிலுக்கு போறீங்களா? நானும் அங்கதான் போறேன். ஆமா சாந்தி, கோயிலுக்கு தான் போறேன். நம்ம கதம்பன் குடம் கொண்டு வந்தப்ப கை தவறி உடைஞ்சிடுச்சு. அதனால ஐயா ரொம்ப கோபத்துல இருக்காரு. ஆமா அண்ணா, நிலைமை கொஞ்சம் மோசம்தான். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஒரு நிமிஷம் நிக்க முடியுமா? சொல்லு சாந்தி, என்ன விஷயம்? அண்ணா, வேலாயுதம் ஐயாவுக்கு ரொம்ப பழமையான ஆன்டிக் பொருள் மேலெல்லாம் ரொம்ப ஆர்வம் உண்டு இல்லையா? மியூசியம் வைக்கணும்னு கூட ஆசைப்படுறாராமே. ஆமா, அது அவருக்கு பிடிச்ச ஒரே விஷயம். அதுக்கு என்ன இப்போ? அண்ணா, எங்க வீட்டு பற்றையில ஒரு பழைய மண்குடம் ஒண்ணு இருக்கு. எங்க மாமியார் சொன்னாங்க, அது அவங்க மாமியார் காலத்து தான். அந்த பானையோட அடியில ஒரு அடையாளம் இருக்கு. அது என்னன்னு சரியா தெரியல. ஆனா அந்த குடத்தோட நிறம், வேலைப்பாடு எல்லாம் பார்த்தா நிஜமாவே ரொம்ப பழசு மாதிரி தெரியுது. இத மட்டும் ஐயா கேள்விப்பட்டாருன்னா மனுஷன் துள்ளி குதிப்பாரே. ஆனா இத ஏன் என்கிட்ட சொல்ற? என்கிட்ட இருந்து நீ என்ன எதிர்பார்க்கிற? அண்ணா, நான் உள்ளத உள்ளபடி சொல்றேன். எப்படியாவது என் நிலத்தை காப்பாத்தணும். அதுக்காக எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. ஐயா கிட்ட இந்த குடத்தை காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க. ஒருவேளை ஐயாவுக்கு அந்த குடத்தை பிடிச்சு போய் அவர் எடுத்துக்கிட்டா எங்க நிலத்தை விட்டுட சொல்லுங்க. இது அவருக்கு ஒரு நல்ல டீல் தானே? நீ சொல்றது நியாயமா தான் படுது சாந்தி. ஆனா ஒரே ஒரு எச்சரிக்கை, அந்த பானை நிஜமாவே பழசா இருக்கணும். ஏதாவது ஏமாத்து வேலைன்னு அவருக்கு தெரிஞ்சது, நிலைமை இன்னும் மோசமாயிடும். நிலம் போறது மட்டும் இல்ல, வேற பெரிய சிக்கல்ல மாட்டிக்குவீங்க. அண்ணா, நான் உங்களை ஒரு நாளும் ஏமாத்த மாட்டேன். அந்த குடம் நிஜமாவே பழங்காலத்து தோற்றத்தோட தான் இருக்கு. நீங்களே உங்க கண்ணால வந்து பாருங்க. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு எங்க வீட்டுக்கு வாங்க. சரி சாந்தி, நான் வர்றேன். ஆனா நான் உன்கிட்ட நேர்மையா இருக்கேன், நீயும் என்கிட்ட நேர்மையா இருக்கணும். இதுல எந்த மோசடியும் இல்லைன்னு நீ வாக்கு கொடுத்தா மட்டும்தான் நான் இதுல தலையிடுவேன். நிச்சயமா அண்ணா, நான் பொய் சொல்ல மாட்டேன். அப்படி ஏமாத்துறது எங்க பரம்பரை குணமே இல்ல. எனக்கு இன்னொரு சந்தேகம். இந்த விஷயத்துக்கும் எனக்கு வரவேண்டிய அந்த 3 மாச சம்பளத்துக்கும் ஏதும் சம்பந்தம் இருக்கா? மனசுல பட்டதை அப்படியே கேக்குறேன், தப்பா எடுத்துக்காத. அண்ணா, நேரடியாவே சொல்றேன். இந்த வேலை மட்டும் நல்லபடியா முடிஞ்சதுன்னா நீங்க உங்க சம்பளத்தை கேக்குறதுக்கு சரியான இடம் கிடைக்கும். ஆனா உங்க சம்பளத்துக்காக நான் இதை செய்யல, என் நிலத்துக்காக செய்றேன். நம்ம 2 பேரோட நோக்கம் வேற வேறையா இருந்தாலும் முடிவு ஒன்னா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? சரி சாந்தி, 5 மணிக்கு நான் வர்றேன். கோவிந்தன் கிளம்பி போனான். சாந்தி ஒரு நிமிஷம் அப்படியே நின்னு யோசிச்சா.
திட்டத்தோட முதல் காய் கரெக்டா நகர்ந்துடுச்சு. ஆனா இன்னும் ஒரு முக்கியமான வேலை பாக்கி இருக்கு. அந்த மண்குடத்துக்கு பின்னாடி ஒரு பக்காவான கதையை ரெடி பண்ணணும். சாயங்காலம் 5 மணி சாந்தி வீட்டு முற்றத்துல அந்த மண்குடத்தை ஒரு வெள்ளை துணி மேல சுத்தமா வச்சிருக்காங்க. கதம்பன் அவனோட பற்றையிலிருந்து அவங்க கொழுத்தாத்தா செஞ்ச குடத்தை எடுத்துட்டு வந்திருக்கான். அந்த குடம் நிஜமாவே பழமையானதுதான். அங்கங்க மண்கலவை நிறம் மாறி விளிம்புகள் எல்லாம் தேஞ்சு அடியில ஒரு பழைய முத்திரை அடையாளத்தோட பார்க்கவே ஒரு கம்பீரமா இருக்கு. கோவிந்தன் வர்றான், குடத்தை ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறான். சாந்தி, இந்த குடத்தை பாரு. இது நிஜமாவே ரொம்ப பழசு மாதிரி தான் தெரியுது. இந்த அடியில இருக்கிற விளிம்பு, இந்த மண்ணோட நிறம், இதை சுட்ட விதம், இதெல்லாம் இப்போ வர்ற வேலைப்பாடு இல்ல. இந்த தோற்றம் வர்றதுக்கு குறைஞ்சது ஒரு 60-70 வருஷமாவது அந்த மண்ணு பழக்கப்பட்டிருக்கணும். ஆமா அண்ணா, இது அவங்க கொள்ளுத்தாத்தா செஞ்சதான். அந்த பானையோட அடியில ஒரு அடையாளம் இருக்கு. அது என்னன்னு எங்களுக்கு சரியா தெரியல. நாங்க இத பத்தி தெரிஞ்சவங்க கிட்டயும் கேட்டு பார்த்ததில்ல. ஆனா ஒரு முறை இங்க வந்த ஒரு பெரிய படிப்பாளி இத பார்த்துட்டு, இது ஏதோ முக்கியமான அடையாளம் போல இருக்கே, இத பத்தி ஆராயணும்னு சொல்லிட்டு போனாரு. இத ஐயா கிட்ட சொன்னா அவர் உடனே இது சோழர் காலத்துதுன்னு அவரே ஒரு முடிவுக்கு வந்துடுவாரு. அவருக்கு தன்னோட பழைய பொருள் அறிவை பத்தி அப்படி ஒரு ஓவர் கான்பிடன்ஸ். சாந்தி, நான் நேர்மையா ஒன்னு கேக்குறேன். நீ இந்த குறியீட்டை பத்தி ஏதாவது பொய் சொல்ல போறியா? அண்ணா, நான் தெளிவா சொல்றேன். ஒரு அடையாளம் இருக்கு, அத ஆராயிற அளவுக்கு எனக்கு விவரம் இல்லைன்னு மட்டும்தான் சொல்ல போறேன். அது அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கங்கிறது அவங்க இஷ்டம். நான் எங்கேயுமே இது 200 வருஷத்து பழசுன்னு வாயை திறந்து சொல்ல மாட்டேன். இதுல ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. நீ வெறும் தகவலை சொல்ற, அதாவது அடையாளம் இருக்குன்னு. அதை மத்தவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கிறது வேற விஷயம். சாந்தி, சட்டப்படி இதுல தப்பு இல்லதான். ஆனா என் மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா ஐயா இதை பார்த்த உடனே அவரே தப்பா தான் கற்பனை பண்ணிப்பாரு. அண்ணா, நீங்க கேக்குறது நியாயம்தான். ஆனா ஒன்னு யோசிங்க. ஐயா நம்ம நிலத்தை அநியாயமா கேக்குறாரு, நம்மள பயமுறுத்துறாரு. நான் பொய் சொல்லி அவரை ஏமாத்தல, அவரோட பேராசைய தூண்டி விடுறேன். அவர் எதையும் விசாரிக்காம அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்தாருன்னா அது அவரோட தப்பு. நான் யாரையும் வற்புறுத்தலையே. நீ சொல்ற விதம் சரிதான்னு படுது சாந்தி. ஆனா அந்த அக்ரிமெண்ட்ல என்ன எழுதணும்? அக்ரிமெண்ட்ல ஒரு மண்குடம் விற்பனைன்னு மட்டும் எழுதினா போதும். 200 வருஷ பழமையான குடம்னு எழுத தேவையில்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். சரி சாந்தி, நாளைக்கு காலையில 10 மணிக்கு இந்த குடத்தோட நீங்க வாங்க. நான் ஐயா கிட்ட இன்னைக்கே பேசிடுறேன். பாக்குறதுக்கு ரொம்ப பழசா ஒரு குடம் இருக்கு, அதுல ஒரு அடையாளம் இருக்குன்னு மட்டும் சொல்றேன். மிச்சத்தை ஐயாவே பாத்துக்கிட்டோம். சாந்தி, ஒரு நிமிஷம் நில்லு. எனக்கு இதுல உடன்பாடு இல்ல. இந்த குடம் எங்க கொள்ளுத்தாத்தா செஞ்சது ஒரு 80 வருஷம் பழசுதான். ஆனா அந்த அடையாளம் என்னன்னு உனக்கு தெரியுமா? அது நம்ம பற்றையோட வட்டார முத்திரை, அதாவது நம்மளோட கோடு நம்பர். இதுக்கும் சோழர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நீ ஏன் இப்படி பண்ற? எனக்கு தெரியுங்க. தெரிஞ்சுமே ஏன் இப்படி பண்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ பொய் சொல்ல மாட்டேன்னு நினைச்சேன். நான் சொல்றத கொஞ்சம் கவனிங்க. நான் எப்போதாவது இது 200 வருஷத்து பழசுன்னு சொன்னேனா? இல்லல, முத்திரை இருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரியலன்னு தான் சொன்னேன். அது உண்மைதானே? முத்திரை இருக்கிறது நிஜம். எனக்கு விவரம் தெரியாதுங்கிறதும் நிஜம். வேலாயுதம் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டா அது அவரோட பேராசை. ஆனா அவர் தப்பா நினைச்சுக்கிட்டா என்ன பண்றது? அவரு சரியா விசாரிக்காம வாங்கினா அது அவரோட பேராசைக்கு கிடைக்கிற பரிசு. தானா வந்து விழறவனை நம்ம என்ன செய்ய முடியும்? நான் யாரையும் கட்டாயப்படுத்தல. இத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சரி சாந்தி, ஆனா பின்னாடி அவருக்கு உண்மை தெரிஞ்சிட்டா? அதுக்கும் என்கிட்ட திட்டம் இருக்கு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பொறுத்திருந்து பாருங்க. கதம்பன் இது எங்க போய் முடிய போகுதோன்னு குழப்பத்தோட உட்கார்ந்திருந்தான். ஆனா சாந்தியோட பிளான்ல இன்னொரு ரகசியமும் ஒளிஞ்சிருக்கு. மறுநாள் காலை 10 மணி சாந்தியும் கதம்பனும் அந்த குடத்தை தூக்கிக்கிட்டு வேலாயுதம் வீட்டுக்கு வர்றாங்க. கோவிந்தன் நேத்து ராத்திரியே விஷயத்த சொல்லிட்டதால வேலாயுதம் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டே இருக்காரு. வந்துட்டீங்களா? கோவிந்தன் சொன்னான். என்ன குடம் அது? எடு, முதல்ல அதை காட்டு. ஐயா, ஒரு நிமிஷம். குடத்தை காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கணும். இந்த ஒரு குடத்தை நாங்க 50,000 ரூபாய்க்கு உங்களுக்கு விக்கிறோம். அந்த பணத்தை எங்க நிலத்துக்கான நஷ்ட ஈடா நீங்க கழிச்சுக்கணும். எங்க நிலத்து பத்திரத்தை உடனே எங்க கிட்ட ஒப்படைக்கணும். இது உங்களுக்கு சம்மதமா? குடத்தையே இன்னும் கண்ணுல பாக்கல, அதுக்குள்ள என்ன சம்மதம் வேண்டி கிடக்கு? ஐயா, முதல்ல பேப்பர்ல எழுதிக்கலாம். அதுல நீங்க கையெழுத்து போட்டாதான் குடத்தை காட்டுவேன். இல்லன்னா நாங்க இங்கிருந்து இப்படியே கிளம்புறோம். இந்த பொம்பளை கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. கோவிந்தா, ஒரு பேப்பர்ல எழுது. சாந்தி ஒரு மண் குடத்தை 50,000 ரூபாய்க்கு விற்கிறாள். அதுக்கு பதிலா அவங்க நிலத்தை நான் திருப்பி கொடுத்துடுறேன்னு எழுது. இது போதுமா? இது போதும்ங்க. ஒரு நிமிஷம் ஐயா, அதுல ஒரு மண் குடம்னு மட்டும் போடுங்க. 800 வருஷ பழமையானதுன்னெல்லாம் எதுவும் எழுத வேண்டாம். ஏன், உனக்கு உன் குடம் மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கு ஐயா. ஆனா ஒரு பொருளை வாங்கறதுக்கு முன்னாடி அதை சோதிச்சு பார்த்து வாங்குறது வாங்குறவரோட பொறுப்பு. நான் ஒரு பொருளை விக்கிறேன்,
அது என்னன்னு முடிவு பண்ற உரிமை வாங்குற உங்களுக்கு தான் இருக்கணும். வேலாயுதம் ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். அப்புறம் அந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறான். சாந்தியும் கையெழுத்து போடுறா. கோவிந்தன் சாட்சி கையெழுத்து போடுறான். சரி, இப்ப குடத்தை காட்டு. இதோ பாருங்க ஐயா. இந்த வேலைப்பாடு இது சாதாரண சந்தையில விக்கிற குடம் இல்லவே இல்ல. இதை சுட்ட விதம், இந்த மண்ணோட நிறம், இதெல்லாம் காலத்தால அழியாதது. இதுல வாமு 200ன்னு இருக்கே. சோழர் காலத்து அரசக்கலை கூடத்துல செஞ்ச குடங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அடையாளம் போடுவாங்க. ஐயா, நீங்களே நல்லா சோதிச்சு பாத்துக்கோங்க. நான் எதையும் சொல்லல. எனக்கு தெரியுமா, நான் 20 வருஷமா இந்த மாதிரி பழம்பொருட்களை சேகரிக்கிறேன். எனக்கு தெரியாததா? கோவிந்தா, உள்ள போய் 50,000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வா. ஐயா, சாந்தி சொன்னதை ஒரு வாட்டி யோசிங்க. சோதிச்சு பார்த்து. என்னடா நீ 20 வருஷம் அனுபவம் உள்ள எனக்கே பாடம் எடுப்பியா? எனக்கு எந்த சோதனையும் தேவையில்லை. பணத்தை எடு. கோவிந்தன் பணத்தை கொண்டு வர்றான். சாந்தி பணத்தை வாங்கிட்டு தன் நிலத்து பத்திரத்தை பத்திரமா வாங்கிக்கிறா. சாந்தி, நிஜமாவே நிலம் நம்ம கைக்கு வந்துருச்சா? எப்படி இவ்வளவு சீக்கிரம் நடந்தது? நிலம் வந்துடுச்சுங்க. ஆனா இது முதல் கட்டம் மட்டும்தான். இப்போதைக்கு இங்கிருந்து கிளம்புவோம். ஆனா விஷயம் இதோட முடியல. முதல் கட்டமா? ஏன், இன்னும் என்ன நடக்க போகுது? இன்னும் 2-3 நாள்ல வேலாயுதத்துக்கு உண்மை தெரிஞ்சிடும். இந்த குடம் வெறும் 80 வருஷ பழசுதான்னு அவர் கண்டுபிடிச்சிடுவாரு. அப்போ அவர் ஆவேசமா நம்ம வீட்டுக்கு தேடி வருவாரு. அதுக்கு தேவையான பதில தயார் பண்ணி வைக்கணும். வாங்க வீட்டுக்கு போய் பேசலாம். சாந்தி நிலத்தை மீட்டுட்டா. கதம்பனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் பயம். ரெண்டும் கலந்த ஒரு உணர்வு. ஆனா சாந்தியோட மனசுல கடிகாரம் ஓட ஆரம்பிச்சிடுச்சு. வேலாயுதம் எப்போ உண்மையை கண்டுபிடிப்பான், அவன் வந்தா அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு. 2 நாள் ஓடி போச்சு. வேலாயுதம் அவசரமா சிட்டியில இருக்கிற அவரோட பழைய காலத்து பொருள் டீலர் ரவி கிட்ட அந்த குடத்தை காட்டினாரு. அந்த டீலர் நல்லா சோதிச்சு பார்த்துட்டு உண்மையை சொல்லிட்டாரு. இது அதிகபட்சம் ஒரு 80-90 வருஷம் இருக்கும்பா, 200 வருஷம் எல்லாம் இல்ல. அப்புறம் அந்த வேமு 200ங்கிறது வெறும் பற்றை அடையாளம். இதுக்கும் சோழர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வேலாயுதத்துக்கு கோபத்துல தலை சுத்திடுச்சு. பணம் போனது ஒரு பக்கம் இருந்தாலும் 20 வருஷமா ஆன்டிக் எக்ஸ்பர்ட்னு ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்த நம்மள ஒரு சாதாரண பொம்பளை இப்படி சிம்பிளா ஏமாத்திட்டாளேங்கிற அவமானம் அவரை வாட்டுது. கோவிந்தா, இங்க வாடா. என்னங்க ஐயா? அந்த சாந்தி என்னை ஏமாத்திட்டாடா. ரவி பார்த்துட்டு சொல்றான், இது வெறும் 80 வருஷ பானையாம், 200 வருஷம் எல்லாம் இல்லையாம். வாமு 200ன்னா அது வெறும் பற்றை நம்பராம், சோழர் காலத்து முத்திரை இல்லையாம். ஐயா, நான் அப்பவே சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அக்ரிமெண்ட்ல 200 வருஷம் பழமையானதுன்னு நாங்க எழுதல, ஒரு மண் குடம்னு மட்டும் தான் எழுதினோம். எழுதலைன்னா என்ன? அந்த முத்திரையை காட்டித்தானே என்ன தப்பா நம்ப வச்சா? இது மோசடி இல்லையா? ஐயா, அவங்க சொன்னதை சரியா யோசிச்சு பாருங்க. அடியில ஒரு அடையாளம் இருக்கு, ஆனா அத பத்தி எனக்கு விவரம் தெரியாதுன்னு தான் அவங்க சொன்னாங்க. இது சோழர் காலத்துதுன்னு அவங்க சொல்லவே இல்ல. நீங்களாத்தான் அப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்க. அவங்க தான் சோதிச்சு பாருங்கன்னு சொன்னாங்களே, நீங்க தானே கேட்கல? என்னடா கோவிந்தா, நீ அவளுக்கு ஆதரவா பேசுற? 10 வருஷமா என்கிட்ட வேலை பாக்குற, உனக்கு என் மேல ஒரு விசுவாசம் இருக்கணும்ல? ஐயா, விசுவாசத்தை விட மனசாட்சி தான் முக்கியம். அவங்க சட்டப்படி எந்த பொய்யும் சொல்லல. நீங்க நிதானமா விசாரிக்காம அவசரப்பட்டீங்க. அது உங்க தப்பு தான். சரிடா, ஆனா இதோட நான் விட போறதில்ல. நம்ம கிட்ட இன்னொரு ஆயுதம் இருக்கு. கதம்பனோட அப்பா 15 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட கடன் வாங்கி இருக்காரு. அந்த பத்திரம் என்கிட்ட இருக்கு. அதை வச்சு இப்ப கோர்ட்டுக்கு போவேன். ஐயா, அந்த கடனை அவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடியே வட்டியும் முதலுமா திருப்பி தந்துட்டாங்களே, அதுக்கான ரசீது கூட இருக்கே. ரசீது எங்கடா இருக்கு? என்கிட்ட தான் இருக்குங்கய்யா. உங்க பையிலேயே நான் தான் பத்திரமா வச்சேன். அப்போ ஒண்ணு பண்ணு, அந்த ரசீது தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி பையில இருந்து எடுத்து எரிஞ்சிடு. ஐயா, என்னால ஒரு பத்திரத்தை தொலைக்க முடியாதுங்க. கடனை தீர்த்துட்டு நிம்மதியா இருக்கிற ஒரு குடும்பத்தை பழைய பத்திரத்தை வச்சு அநியாயமா மிரட்டி நிலத்தை புடுங்கி கொடுக்க என்னால முடியாது. இது என்னோட நேர்மைக்கு எதிரானது. என்னடா சொன்ன? நேர்மையா? உன்னோட நேர்மையை தீர்மானிக்கிறது நான் தான். நீ என் வீட்டு வேலைக்காரன்டா, ஞாபகம் இருக்கட்டும். ஐயா, 3 மாசமா எனக்கு சம்பளமே தரல. வேலைக்காரன்னு சொல்றீங்களே, வேலைக்கு சம்பளம் தரலன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்களே சொல்லுங்க. ஒரு பாவமும் இல்லாத குடும்பத்தோட நிலத்தை புடுங்க நான் ஒத்தாசையா இருக்க மாட்டேன். என்னை வேலையில இருந்து வேணும்னா தூக்கிக்கோங்க, எனக்கு கவலை இல்ல. போடா, இப்பவே கிளம்பு. உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் என் வீட்டுல இடமே கிடையாது. போ. கோவிந்தன் அமைதியா அந்த இடத்தை விட்டு வெளியே நடக்கிறான். வேலாயுதம் தனியா உட்கார்ந்துருக்காரு. தனக்கு சரியா யோசனை சொல்ல தெரிஞ்ச ஒரே ஆள் போயிட்டானேன்னு அவர் யோசிக்கல. அந்த சாந்தியை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் யோசிக்கிறாரு. அன்னைக்கு சாயங்காலமே சாந்திக்கு அம்மணி அக்கா மூலமா செய்தி வந்துருச்சு. கோவிந்தன் வேலையை விட்டு நின்னுட்டாரு. வேலாயுதம் வேற ஏதோ வில்லங்கம் பண்ண பிளான் போடுறாருன்னு. சாந்தி உடனே கோவிந்தனுக்கு தகவல் அனுப்புனா. கோவிந்தனும் வந்தாரு. சாந்தி, மெசேஜ் பார்த்தேன். என்னாச்சு? ஏதும் அவசரமா? அண்ணா, நீங்க வேலையை விட்டதுக்கு முதல்ல ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஆனா அதுக்காக மட்டும் நான் உங்களை கூப்பிடல. வேலாயுதம் இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பா ஏதோ ஒண்ணு செய்வாரு. அவர் குணம்தான் எனக்கு தெரியுமே. சும்மா உட்கார மாட்டாரு, யாரையாவது அனுப்பி மிரட்ட பார்ப்பாரு. நீங்க இங்க சாட்சியா இருக்கணும், அதுக்கு தான் கூப்பிட்டேன். சாந்தி, ஒரு முக்கியமான விஷயம்.
நான் வேலையை விடுறதுக்கு முன்னாடி ஐயா ஒரு பயங்கரமான காரியத்தை செய்ய சொன்னாரு. கதம்பன் அப்பாவோட பழைய கடன் தீர்த்த ரசீதை எடுத்து தொலைச்சுட சொன்னாரு. நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனா அவர் வேற ஆள் மூலமா அதை செய்ய பார்ப்பாரு. அந்த ரசீது இப்போ உங்ககிட்ட இருக்கா அண்ணா? என் பாக்கெட்லயே எடுத்துட்டு வந்துட்டேன். இதோ பாரு. ஐயோ அண்ணா, இது எவ்வளவு முக்கியமான பத்திரம் தெரியுமா? நாளைக்கு முனியாண்டி அண்ணன் கிட்ட போறப்போ இதுதான் நமக்கு துருப்புச்சீட்டு. என்ன கோர்ட்டுக்கெல்லாம் போகணுமா? அது ரொம்ப இழுத்தடிக்குமே. கோர்ட்டுக்கெல்லாம் போக வேண்டாங்க. முனியாண்டி அண்ணன் நம்ம ஊர் நிர்வாகி, அவரு பஞ்சாயத்து பண்ணாலே போதும். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ராத்திரி என்ன நடக்குதுன்னு கவனிப்போம். கதம்பன் இருக்கியா? ஐயா சொல்ல சொன்னாரு. நாளைக்கு காலையில 9 மணிக்கு நிலத்தை எழுதி தர்ற பத்திரத்தோட வந்துடு. 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா வாங்கின கடன் இன்னும் முடியாம இருக்கு. பத்திரம் அப்படியே தான் இருக்கு. ஒழுங்கா வந்துடு, இல்லனா கோர்ட் நோட்டீஸ் வரும். அந்த கடனை நாங்க அப்பவே அடைச்சிட்டோமே. அடைச்ச ரசீது இருக்கா? ரசீது இல்லாம கோர்ட்ல ஒண்ணும் பண்ண முடியாது. நாளைக்கு காலையில 9 மணி, ஞாபகம் இருக்கட்டும். ஒரு நிமிஷம் நில்லுங்க. ரசீது இதோ இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடியே கடனை தீர்த்தாச்சு. இதோ கையெழுத்து, தேதி, தொகை எல்லாம் கரெக்டா இருக்கு. இது எப்படி? இதுல ஐயாவோட சாட்சி கையெழுத்து முதற்கொண்டு இருக்கு. இது முறையான பத்திரம். இதை நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் ராத்திரி 10 மணிக்கு ஒரு வீட்டுக்குள்ள வந்து மிரட்டுறீங்களே, இத நான் என் கண்ணாலேயே பாத்துட்டேன். நாளைக்கு முனியாண்டி அண்ணன் கிட்ட போறப்போ இதையும் சேர்த்து சொல்லுவோம். முதல்ல நீ யாருடா? இங்க என்ன பண்ற? நான் கோவிந்தன். 10 வருஷமா வேலாயுதத்துக்கிட்ட வேலை பார்த்தவன். இந்த வழக்க பத்தி அக்வேரா ஆணிவேரா எனக்கு தெரியும். நாளைக்கு முனியாண்டி அண்ணன் கிட்ட எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறேன். அந்த ஆட்கள் திகச்சு போய் அப்படியே திரும்பி ஓடுறாங்க. இதெல்லாம் நடக்கும்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஆமாங்க, அவர் புத்தி அவ்வளவுதான். ராத்திரி நேரத்துல ஆள் அனுப்பி பயமுறுத்துறது அவரோட பழைய பாணி. அதுக்குத்தான் கோவிந்தன் அண்ணாவை இங்க வர சொன்னேன். சாந்தி, நீ அவருக்கு ஒரு படி மேலேயே யோசிக்கிற. நிஜமாவே அசந்துட்டேன்மா. அண்ணா, நாளைக்கு காலையிலேயே முனியாண்டி அண்ணன் வீட்டுக்கு போகணும். வேலாயுதம் அங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம விஷயத்தை சொல்லிடணும். நீங்க அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி அண்ணன் கிட்ட அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிட முடியுமா? முனியாண்டி அண்ணன் கிட்ட எனக்கு நேரடி பழக்கம் இல்ல. ஆனா அவரோட பக்கத்து வீட்டு ராமன் என் நண்பன் தான். அவன் மூலமா தகவல் சொல்லி தயார் பண்ணிடுறேன். நல்லது. நாளைக்கு 9 மணிக்கே போயிடணும். வேலாயுதம் வர்றதுக்கு முன்னாடி நாம அங்க இருக்கணும். பிளானோட கடைசி கட்டம் தயார். ஆனா வேலாயுதமும் தூங்கல. காலையிலேயே முனியாண்டிய பார்க்க அவரும் பிளான் போடுறாரு. யார் முதல்ல போவாங்க? முனியாண்டி அண்ணன் முதல்ல யாரோட கதையை கேட்பாரு? மறுநாள் விடியற்காலை வேலாயுதம் இவங்களுக்கு முன்னாடியே 8 மணிக்கே முனியாண்டி அண்ணனை போய் பார்த்து தன்னோட தரப்பு நியாயத்தை சொல்லிட்டாரு. சாந்தி, கோவிந்தன், கதம்பன் 3 பேரும் 9 மணிக்கு அங்கே போறாங்க. அவங்க உள்ள நுழையும் போதே புரியுது வேலாயுதம் ஏற்கனவே அங்கே காய் நகர்த்திட்டாருன்னு. வந்தாச்சு பாருங்க. நான் இவங்களை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள இவங்களே நேர்ல வந்துட்டாங்க. சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. வேலாயுதம் உங்க மேல ஒரு புகார் சொன்னாரு. இப்போ நீங்க உங்க தரப்பு நியாயத்தை சொல்லுங்க. ஒவ்வொருத்தரா பேசுங்க. முனியாண்டி இந்த சாந்தி என்கிட்ட ஒரு குடத்தை காட்டி இது 200 வருஷ பழமையான ஆன்டிக்னு சொல்லி 50,000 ரூபாய் வாங்கினாள். என் நிலத்தையும் ஏமாத்தி திரும்ப வாங்கிக்கிட்டா. ஆனா அந்த குடம் வெறும் 80 வருஷ பழசுதான். இது அப்பட்டமான மோசடி. அக்ரிமெண்ட்ல என்னன்னு எழுதுனீங்க? ஒரு மண் குடம்னு தான் எழுதணும். ஆனா அந்த முத்திரையை காட்டி என்ன நம்ப வச்சா. அவ 200 வருஷம் பழசுன்னு நேரடியா சொன்னாளா? அது அந்த அடியில இருக்கிற முத்திரையை காட்டினா. முத்திரையை காட்டினா சரி. அது சோழர் காலத்துதுன்னு நீங்களா ஒரு முடிவுக்கு வந்தீங்களா, இல்ல அவளே சொன்னாளா? நான் சரியா விசாரிக்காம. சரி, அது கிடக்கட்டும். சாந்தி, நீ சொல்லுமா. அண்ணா, நான் 3 விஷயங்களை இங்க முன்வைக்கிறேன். 1, எங்க மாமனார் 15 வருஷத்துக்கு முன்னாடி இவர்கிட்ட 20,000 ரூபாய் கடன் வாங்கினது உண்மைதான். ஆனா அத 10 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க வட்டியும் முதலுமா திருப்பி தந்துட்டோம். அதோ அந்த ரசீதை பாருங்க. கடனை அடைச்ச பிறகும் அந்த பழைய பத்திரத்தை வச்சு எங்களை மிரட்டி நிலத்தை பிடுங்க பாக்குறாரு. ரசீத கொடுமா பாக்கட்டும். முனியாண்டி ரசீதை ரொம்ப கவனமா பாக்குறாரு. அதுல இருக்கிற கையெழுத்து, தேதி எல்லாத்தையும் சரி பார்க்கிறாரு. இது முறையான ரசீது தான். வேலாயுதம் கடனை அடைச்சு 10 வருஷம் ஆச்சு. இதை வச்சு நீ எந்த உரிமையும் கொண்டாட முடியாது. 2வது என்னம்மா? 2வது, குடம் வித்த விஷயம். நான் அங்க என்ன பேசினேன்னு கோவிந்தன் அண்ணா சாட்சி. அடியில வேமு 200ன்னு அடையாளம் இருக்கு. ஆனா அத பத்தி எனக்கு விவரம் தெரியாதுன்னு தான் சொன்னேன். 200 வருஷத்து சோழர் காலத்துதுன்னு நான் ஒரு வார்த்தை கூட சொல்லல. அக்ரிமெண்ட்லயும் ஒரு மண் குடம்னு தான் போட்டோம். அவரை சோதிச்சு பார்க்க சொன்னேன். அவரு தான் கேட்கல. ஆமாண்ணா, நானும் அங்கதான் இருந்தேன். சாந்தி 200 வருஷம்னு சொல்லவே இல்லை. ஐயா தான் அவசரப்பட்டு அவரே ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டாரு. சோதிச்சு பாருங்கன்னு சாந்தி சொன்னப்போ எனக்கு 20 வருஷ அனுபவம் இருக்குன்னு சொல்லி இவரே தான் அலட்சியப்படுத்தினாரு. 3வது, நேத்து ராத்திரி 10 மணிக்கு வேலாயுதமையாவோட ஆட்கள் எங்க வீட்டுக்கு வந்து மிரட்டினாங்க. நாளைக்கு காலையில 9 மணிக்கு நிலத்தை எழுதி தரலன்னா கோர்ட்டுல நிப்பாட்டுவோம்னு பயமுறுத்தினாங்க. இதுக்கும் கோவிந்தன் அண்ணா சாட்சி. ஆமாண்ணா, நான் என் கண்ணாலேயே பார்த்தேன். அது மட்டும் இல்ல, என்கிட்ட அந்த பழைய கடன் ரசீதை தொலைச்சுடுன்னு சொன்னாரு.
நான் மாட்டேன்னு சொல்லிட்டு வேலையை விட்டு நின்னுட்டேன். இதையும் நான் சாட்சியா சொல்றேன். முனியாண்டி இப்போ வேலாயுதத்தை கோபமா திரும்பி பார்க்கறாரு. வேலாயுதம், கடனை அடைச்ச பிறகும் நிலத்தை மிரட்டி பறிக்க பார்த்திருக்க, அக்ரிமெண்ட்ல இல்லாத ஒரு விஷயத்தை வச்சு இப்போ மோசடின்னு சொல்ற. ராத்திரி நேரத்துல ஆள் அனுப்பி மிரட்டியிருக்க, அப்புறம் ஆதாரத்தை அழிக்க சொல்லியிருக்க. இதுல எதுவுமே சட்டப்படி செல்லாது. முனியாண்டி, நான் இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய ஆளு, 20 வருஷமா. எவ்வளவோ பெரிய ஆளா இருந்தாலும் சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஒரு வாரத்துக்குள்ள கோவிந்தனுக்கு தர வேண்டிய 3 மாச சம்பள ரூபாயை திருப்பி கொடுத்துடு. அந்த அக்ரிமெண்ட் செல்லுபடியாகும். நிலம் இனி கதம்பன் குடும்பத்துக்கே தான் சொந்தம். இன்னொரு முறை யாரையாவது இப்படி மிரட்ட பார்த்தேன்னா நானே போலீஸ்ல புகார் கொடுப்பேன். கிளம்பு இப்போ. வேலாயுதம் தலை குனிஞ்சு அங்கிருந்து கிளம்பி போறான். முனியாண்டி சாந்திய ஒரு நிமிஷம் உத்து பார்த்தாரு. அப்புறம் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க ஆரம்பிச்சாரு. அது ஒரு தர்ம சங்கடமான கேள்வி. சாந்தி, நான் உன்கிட்ட ஒரு நேரடியான கேள்வி கேட்கணும். மத்தவங்க யாரும் இதை உன்கிட்ட கேட்க மாட்டாங்க, ஆனா எனக்கு கேட்கணும்னு தோணுது. அந்த குடம் விஷயம், நீ வாயை திறந்து 200 வருஷம் பழசுன்னு சொல்லலதான், ஆனா அந்த அடையாளத்தை காட்டி அவனை அப்படி தப்பா நம்புறதுக்கு நீ ஒரு காரணமா இருந்திருக்க. இது உன் மனசாட்சிக்கு சரியாப்படுதா? அண்ணா, இந்த கேள்விக்கு நான் தெளிவான பதில் சொல்றேன். நான் சொன்னது எல்லாமே உண்மையான தகவல். அதாவது அந்த அடையாளம் அங்க இருக்குங்கிறது நிஜம். எனக்கு அதை பத்தி விவரம் தெரியாதுன்னு சொன்னதும் நிஜம். அவரு தீர விசாரிக்காம அவசரப்பட்டு முடிவு எடுத்தது அவரோட விருப்பம். அவரோட பேராசைய நான் ஒரு கருவியா பயன்படுத்திக்கிட்டேன். ஆனா நான் எங்கேயுமே பொய் சொல்லல அண்ணா. சட்டப்படி நீ சொல்றது சரிதான், ஆனா உன் எண்ணம் என்னவா இருந்தது சாந்தி? அவரு தப்பா புரிஞ்சுக்கணும்னு தானே நீ நினைச்ச? அண்ணா, உண்மையை சொல்லணும்னா ஆமா, அவரோட பலவீனத்தை நான் தூண்டி விட்டேன். அது முழுசா சுத்தமான காரியம் இல்லதான். அதனாலதான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவுமா? அந்த 50,000 ரூபாய வேலாயுதம் ஐயா கிட்டயே திருப்பி கொடுத்துடலாம்னு இருக்கேன் அண்ணா. எனக்கு எங்க நிலம் திரும்ப கிடைச்சதே போதும். பண ரீதியா அவரை ஏமாத்தின மாதிரி என் மனசுக்கு ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. அந்த சுமையை நான் சுமக்க விரும்பல. என்ன சொல்ற? 50,000 ரூபாயை திருப்பி கொடுக்க போறியா? அந்த பணம் சட்டப்படி உனக்கு சொந்தமானது. அக்ரிமெண்ட் இருக்கு. கோர்ட்டுக்கு போனா கூட நீதான் ஜெயிப்ப. சட்டப்படி அது என்னோடதுன்னு எனக்கு தெரியும் அண்ணா. ஆனா மனசாட்சிய சட்டத்தை வச்சு சமாளிக்க முடியாது. அவரோட பேராசைய நான் தூண்டி விட்டு பணம் சம்பாதிச்ச மாதிரி ஒரு உணர்வு எனக்குள்ள இருக்கு. அது என் குணத்துக்கு சரியா வரல. ஒரு விஷயம் சொல்றேன் சாந்தி. சாமர்த்தியம்ங்கிறது ஒரு கருவி மாதிரி. அதை நேர்மைக்குள்ள வச்சிருந்தா அது அறிவு. நேர்மைக்கு வெளியே போயிட்டா அது ஏமாற்று வேலை. நீ அந்த எல்லை கோட்டில தான் நடந்திருக்க. தொழில்நுட்ப ரீதியா நீ தப்பு பண்ணல. ஆனா அந்த பணத்தை வேணாம்னு சொல்ற பாரு, அங்கதான் உன் குணத்தோட மேன்மை தெரியுது. அண்ணா, நீங்களே இதுக்கு ஒரு நடுவரா இருந்து முடிச்சு வைப்பீங்களா? வேலாயுதம் ஐயா அந்த பணத்தை திரும்ப எடுத்துக்கட்டும். கோவிந்தன் அண்ணாவோட 3 மாச சம்பளம் அவருக்கு கிடைக்கட்டும். நம்ம டீல் படி நிலம் எங்ககிட்டயே இருக்கட்டும். சரி சாந்தி, வேலாயுதம் தன் தப்பை உணர்ந்து அந்த பணத்தை திரும்ப வாங்கிக்கிட்டா அதுல அவருக்கும் ஒரு பாடம் இருக்கு. நான் பேசுறேன். அந்த குடத்தை திரும்ப கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்க சொல்றேன். கோவிந்தன் சம்பளத்தை நான் கண்டிப்பா வாங்கி தந்துடுறேன். சம்மதமா? ரொம்ப சரிங்கண்ணா, ரொம்ப நன்றி. ஒரு வாரம் ஓடி போச்சு. முனியாண்டி அண்ணனோட மத்தியஸ்தத்துல வேலாயுதம் அந்த குடத்தை திருப்பி கொடுத்துட்டு தன் 50,000 ரூபாயை வாங்கிட்டு போயிட்டான். கோவிந்தனுக்கு சேர வேண்டிய 3 மாச சம்பளம் மொத்தமா கைக்கு வந்துருச்சு. கதம்பன் சாந்தியோட நிலம் இப்போ சட்டப்படி அவங்களுக்கே சொந்தம்னு உறுதியாகிடுச்சு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் சாந்தி வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா ஒண்ணு கூடியிருக்காங்க. சாந்தி, நான் ஒரு விஷயம் கேட்கணுமா? இந்த ஊர்ல நான் 45 வருஷமா இருக்கேன். ஒவ்வொருத்தரோட கதையும் எனக்கு அத்துப்படி. ஆனா உன்னை போல ஒரு புத்திசாலிய நான் பார்த்ததே இல்ல. எப்படிமா இப்படி எல்லாம் உனக்கு யோசனை வருது? அக்கா, நான் ஒன்னும் அவ்வளோ பெரிய புத்திசாலி எல்லாம் இல்லைங்க. நான் செய்யறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நமக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற ஆளு என்ன நினைக்கிறான், அவனுக்கு என்ன வேணும்னு யோசிப்பேன். அவனோட ஆசை என்னவோ அதுதான் அவனோட பலவீனம். அதை பிடிச்சிட்டா போதும், அவ்வளவுதான். சாந்தி, மனசுல இருக்கிறத உண்மையா சொல்லு. அந்த 50,000 ரூபாயை திருப்பி கொடுத்ததுல உனக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா? வருத்தம் எல்லாம் இல்லைங்க. நம்ம நிலம் இப்போ நம்ம கைக்கு வந்துடுச்சு, அது போதும். அந்த பணத்தை மட்டும் நான் வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, இன்னொருத்தனோட பலவீனத்தை பயன்படுத்தி நான் லாபம் சம்பாதிச்சுட்டேன்னு என் மனசாட்சி என்னை உறுத்திக்கிட்டே இருக்கும். தினமும் காலையில தூங்கி எந்திரிக்கிறப்போ அந்த பாரத்தை சுமக்க எனக்கு விருப்பம் இல்லை. பணம் இல்லாம கூட வாழ்ந்துடலாம், ஆனா நிம்மதி இல்லாம வாழ முடியாதுங்க. சாந்தி, எனக்கு ஒரு சந்தேகம். நான் வேலையை விட்டது கூட உன்னோட பிளான்ல ஒண்ணா? கண்டிப்பா இல்ல அண்ணா. நீங்க வேலையை விடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா நீங்க எடுத்த அந்த முடிவு உங்களோட நேர்மைக்கே கிடைச்ச வெற்றி. நான் அந்த சூழலை சரியா பயன்படுத்திக்கிட்டேனே தவிர உங்களை நான் வற்புறுத்தல. இது முக்கியமான விஷயம். நீ யாரையும் ஏமாத்தல, சூழ்நிலைய சரியா கணிச்சிருக்க, அவ்வளவுதான். கோவிந்தா, உனக்கு இப்போ பஞ்சாயத்து ஆபீஸ்ல வேலை கிடைச்சிருக்காமே, நிஜம்தானா? ஆமா அக்கா, முனியாண்டி அண்ணன் தான் ரெக்கார்ட்ஸ் ஆபீசர் வேலைக்கு என்னை கூப்பிட்டாரு.
ஆபீஸ்க்கு ஒரு நேர்மையான ஆளு வேணும்னு சொன்னாரு. நாளைக்கு தான் வேலையில சேர்றேன். பாத்தியா, 10 வருஷமா கஷ்டப்பட்டாலும் ஒரே ஒரு நேர்மையான செயல் கோவிந்தன் வாழ்க்கையே மாத்திடுச்சு. சாந்தி, நான் இன்னைக்கு வேலாயுதத்துக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். இந்த விஷயத்துல உன்னோட தப்பு என்னன்னு நினைக்கிறேன்னு. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னாருங்கண்ணா? எதையும் தீர விசாரிக்காம அவசரப்பட்டு குதிச்சதுதான் என் தப்புன்னு சொன்னான். இது ரொம்ப முக்கியமான பாடம் சாந்தி. பேராசை கண்ணை மறைச்சா யாரா இருந்தாலும் நிதானத்தை இழந்துருவாங்க. இது அவனுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே ஒரு பாடம்.